வணக்கம் அனைவருக்கும். நாங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே இன்றைய தினம் சந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய யூடியூப் சேனலை முதலாக பார்வையிடுவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த அறக்கட்டளை, இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையினுடைய யூடியூப்பை பார்வையிடுவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இன்றைய தினம் நாங்கள் மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கும் போதை மன மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையினுடைய தாயக மாற்றுத்திறனாளிகளை சந்தைப்படுத்தல் அழகு வந்து இந்த பண்ணையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட பூங்காக்கு முன்பாக பண்ணையிலே பூங்காக்கு முன்பாக எங்களுடைய இந்த மத்திய நிலையம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் அனைவரும் வந்து எங்களுடைய பொருட்களை கொள்வனவு செய்யலாம். அந்த வகையிலே மீண்டும் ஒரு பதிவிலே கௌரவ பொருளாளர் அவர்கள், எங்களுடைய மூத்த உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் எங்களுக்கு வந்திருக்கிறார். அவர் வந்தது எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியும் ஒரு பூரிப்பையும் தருகின்றது. என்றால் பார்வையற்ற சமூகத்துக்கு பல ஆண்டு காலமாக தனது பணியாற்றி வருகின்ற எங்களுடைய மகேந்திரன், வணக்கம் அண்ணா. அதே போன்று எங்களுடைய கௌரவ பொருளாளர்கள் 2 கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். உங்களிடம் வணக்கம் பொருளாளர். வணக்கம். எங்களுடைய மூத்த உறுப்பினர் எங்களுடைய ஆசைப்பிள்ளை மகேந்திரன் ஐயா அவர்களே, இந்த தாயகம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சந்தைப்படுத்தல் அழகை பற்றியும் இந்த முயற்சியினுடைய எதிர்பார்ப்பை பற்றியும் உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? நன்றி. முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயகம் அழகு சந்தைப்படுத்தல் அழகு உண்மையிலே தனக்கான ஒரு நோக்கத்தை கொண்டு அமைக்கப்படவில்லை என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்று கேட்டால், இங்கே சந்தைப்படுத்துவதற்கான பொருட்கள் இங்கே எத்தனையோ பார்வையற்ற அங்கத்தவர்களாலே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இங்கே வைத்து விற்பனை செய்யப்பட இருக்கிறது. ஆகவே தனியே அவர் ஒருவருக்கு மட்டும் இங்கே வருமானம் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்று கேட்டால், இன்று கால்மிரியை எடுத்துக்கொள்வோம். கால்மிரியை எடுத்துக்கொண்டால் தனியாக அந்த கால்மிரி உற்பத்தியாளருக்கு மட்டும் அந்த வருமானம் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்று கேட்டால், அந்த கால்மிரிக்கான பொருட்கள், அதாவது கயிறு, அதுக்கான வர்ணப்படுத்துவதற்கான அந்த வர்ண பொருட்கள், கலர்கள், இவையெல்லாம் கிடைக்கப்படும் எங்களுக்கு தேவையாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த கயிறு வாங்கும்போது என்ன நடக்கிறது? அந்த கயிறு உற்பத்தி செய்யும் அந்த ஒரு நபருக்கும் நாங்கள் இதன் மூலம் வருமானத்தை பெருக்குகின்றோம். அதுபோல வேறு உற்பத்தி பொருட்கள், இப்போ நாங்கள் விளக்குமாறு செய்கிறதா இருந்தால் விளக்குமாத்துக்கான பொருட்கள் எத்தனை வேண்டும்? ஈக்கு வேண்டும், தடி வேண்டும், அதுக்கான தகரம் வேண்டும். இந்த ஈக்கு நாங்கள் இப்பொழுது உற்பத்தியை நாங்கள் எங்களை அந்த விளக்குமாத்துக்கு நாங்கள் பெறக்கூடியதாக இருந்தால் அந்த ஈக்கை எடுத்து வாழ்ந்து அதை விற்பனை செய்பவருக்கும் ஒரு வகையில் இந்த இந்த தாயகம் இந்த கடையின் மூலம் ஒரு வருமானம் கிடைக்கிறது. தடி என்றால் அந்த தடியை அறுக்கும் அந்த அந்த காலைக்காரனுக்கு ஒரு வருமானம் கிடைக்கின்றது. அதை கொண்டு வந்து இங்கே அதை ஊட்டி எடுக்கும்போது அந்த வருமானம் அவருக்கு கிடைக்கப்படுகின்றது. அப்போ இங்கே நாங்கள் முழுமையாக அந்த விளக்குமாறை நாங்கள் உற்பத்தி செய்து நிறைவேற்றுவோமாக இருந்தால் அதற்கான மூலப்பொருள் எங்கெங்கு பொருளமோ அவர்களுக்கும் இதன் மூலம் வருமானம் கிடைக்கின்றது. இதுபோல் ஒவ்வொரு பொருட்களும் நாங்கள் செய்யும் பொழுது அதற்கான என்னென்ன மூலப்பொருட்கள் கிடைக்கின்றதோ அதை யாரால் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்களுக்குமே இந்த வருமானங்கள் நிச்சயமாக கிடைக்க போன்றது. இந்த கடையானது உண்மையிலே சிறிதளவாக இருந்தாலும் நாங்கள் பெருமளவில் நாங்கள் இங்கே உற்பத்தி பொருட்களை போட போன்றோம். உண்மையாக இங்கே கூடியிருந்தார்கள் பண்ணை வேலை பொருட்கள் எல்லாம் இங்கே விற்பனை செய்ய போன்றோம். உண்மையாக பண்ணை வேலை செய்கிறார் என்றால் அந்த பண்ணை வேலைக்கான பொருட்களை அந்த பொருட்களுக்கான அந்த பொருட்களை எப்படி சேகரிக்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த வருமானம் கிடைக்க போன்றது. இந்த கடை மூலம் ஒரு ஒரு நிறுவனம் ஒரு கடையோ இல்லாட்டி ஒரு தொழிற்சாலையோ இயங்கும் பொழுது அந்த தொழிற்சாலை மூலம் எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கின்றது. அந்த வேலை திட்டங்கள் இந்த கடை மூலம் இங்கே கிடைக்கப்படுகின்றது. அறக்கட்டளை நிலையம் செய்யும் இந்த உற்பத்தி பொருட்கள் இன்னும் இந்த கடை நிறைய நிரம்ப வேண்டும். நிரம்பி கடையிலே இடம் இல்லாத அளவுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் எம்மை பல இடர்களுக்கு மத்தியிலே இந்த கடையை இங்கே போட்டிருக்கிறார்கள். நமது அம்மா சொல்லியிருந்தா தான் எத்தனையோ இடர்களுக்கு மத்தியிலே இந்த இடத்தை ஒதுக்குவதற்கு நான் காத்திருந்தேன். நிச்சயமாக
சரியான ஒரு வேலையை ஒருவர் செய்ய இருந்தா கூடி சில நேரம் அவர்களே எனக்கு விருப்பம் இல்லையாண்டா அதுக்கு நொண்டிச்சாட்டு சொல்லி குழப்பதற்கு ஆக்கள் இருப்பார்கள். நிச்சயம். ஆகவே அதுகளை நாம் எதிர்த்து முறித்து இங்கே வந்திருக்கிறார்கள். உண்மையாக இங்கே கடம்பன் எனக்கு பழையவராக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒரு ஊக்குவிப்பாளர்கள், அவர்களோட முயற்சியாளர்கள். தலைவரும் அப்படித்தான், பொருளாளரும் அப்படித்தான், இந்த நிர்வாகமும் அப்படித்தான். ஆகவே அவர்களின் முயற்சி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இந்த கடை இன்னும் காணாமல் நாங்கள் திரும்பி அம்மனியிடம் போய் கேட்டு இந்த கடையை பெரிதாக்குவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்வோம். ஏனென்றால் சின்ன அளவிலே சிறிய அளவிலே துவங்கும் எந்த ஒரு தொழிற்சாலையும் முயற்சியும் ஒரு காணாமல் உங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களிலே சில உற்பத்தி நிலையங்கள் பாருங்கள், சில இடங்களிலே சிறிதளவு துவங்கிய கடைகள் எல்லாம் இப்போ பெரிதாக மாறி இருக்கிறது. சின்னதாக துவங்கிய அதுபோல தான் இந்த கடையும் எங்களுக்கு அந்த தூரம் முயற்சியிலே வரும் என்று இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பல எத்தனையோ இடர்களுக்கு மத்தியில் துவங்கி இருக்கின்றார்கள். ஆண்டவன் அருளால் வரும், ஆண்டவன் ஆசீர்வாதம் கிடைக்கும். நாங்கள் வழங்கும் தெய்வம் எங்களுக்கு நல்ல வழிகாட்டலை வழங்கும். பார்வையற்றவர்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று கூறி வாழ்க்கை வளமுடன் வளர்த்த இந்த கடையின் பணி கூறி விடைபெறுகின்றேன். உண்மையிலே சுய தொழில் முயற்சியாளரும் பல தசாப்தங்களாக பார்வை குறைபாடு உடைய சமூகத்துக்கும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மூத்த உறுப்பினர் ஆசைப்புள்ள மகேந்திரம் ஐயா அவர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்போடு உங்களுடைய வாழ்த்தோடும் இந்த தாயகம் சந்தைப்படுத்தல் அழகு ஒரு நல்ல நிலையில் வரும். மாற்றுத்திறன் உடையவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய உற்பத்திகளை இந்த சந்தைப்படுத்தல் அழகு மூலம் கைகால் இழந்தவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், சகல அங்கக்குறைபாடு உடையவர்களுடைய உற்பத்தி பொருட்களையும் இங்கே நீங்கள் சந்திக்கின்ற இடமெல்லாம் அனுப்பி வையுங்கள் ஐயா. உங்களுடைய ஆதரவோடும் இந்த அமைப்பு, இந்த கடை சிறந்ததாக அமையணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நீங்கள் எங்களுடைய ஆசைப்பிள்ளை அண்ணா மகேந்திரம் அண்ணா காய்ச்சதை நீங்கள் வழியாக கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அதாவது இந்த உற்பத்தி நிலையம், அதாவது இந்த சந்தைப்படுத்த நிலையமானது வெறுமனே மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்களுக்கு மாத்திரமன்றி பல தொழிற்சாலைகளுக்கு, பல நபர்களுக்கு இது பயன்படும் என்றது என்னுடைய நோக்கம். நிச்சயமாக அதுதான் நோக்கம். இங்கே இந்த யூடியூப்பை பார்வையிடுபவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எந்த தேசத்திலே இருந்தாலும் நாங்கள் இங்கே தாயகம் என்ற பெயரிலே இந்த கடையை திறந்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் மாற்றுத்திறனாளிகள், அதாவது இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் என்ற பெயரை தாண்டி நான் தாயக மாற்றுத்திறனாளிகள் என்ற பதம் தான் இனி மேலோங்க போகின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இப்போது இந்த கதைத்தவர்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள். தாயகம் என்பது ஒரு ஈர்ப்பான பேர். அந்த பெயரை இங்கே தெரிவு செய்து இந்த கடைக்கு வைத்து அதன் மூலம் இங்கே பார்வையற்றவர்களுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய பொருட்களை எல்லாம் நாங்கள் விற்பனை செய்ய போகின்றோம். எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் எந்த பொருளையும் இந்த கடையிலே கொண்டு வைத்து நீங்கள் விற்பனை செய்வதற்கான ஆவணத்தை நாங்கள் செய்து தருவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.